இந்த மாதிரி பெயிண்ட் வாளியில எப்படி சுவிட்ச் போர்டு செய்யறதுன்னு பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கான பெயிண்ட் வாளி எடுத்து அதுல அழுக்கோ என்ன பிசுபிசுப்போ இருந்தா நல்லா கிளீன் பண்ணிடலாம். அடுத்ததான் அந்த பெயிண்ட் வாளி பார்க்க நல்லா இருக்க இதுல ஏதாவது ஒரு கலர்ல பெயிண்ட் அடிச்சிடலாம். இப்ப இதுல பிரஷ் வச்சனால பெயிண்ட் அடிக்கணும்னா அடிக்கலாம். ஆனா நம்ம கிட்ட ஏற்கனவே யூஸ் பண்ண வெள்ளை கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கு, அதை இப்ப அடிச்சிடலாம். பெயிண்ட் அடிக்கும் போது மாஸ்க் கண்ணாடி போட்டு அடிக்கிறது நல்லது. முழுமையா அடிச்சதும் நல்லா காய வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பெயிண்ட் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்ததான் இந்த மாதிரி அட்டைப்பெட்டியை நேரா விரிச்சு வச்சிருங்க. அதுல ஒரு 3 இன்ச் அகலத்துல நேரா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நேர்கோட கட் பண்றதுக்கு நம்ம LED டியூபை பயன்படுத்தி இருக்கோம். அடுத்ததா கட் பண்ண அந்த அட்டையை வாளியில சுற்றிலும் வச்சு இழுக்கும் போது ரப்பர் தன்மை கொண்ட சைக்கிள் டியூபா அல்லது இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சா கட்டிடலாம். அடுத்ததா ஒரு ஸ்கேல் எடுத்து மேல இருந்து 4 சென்டிமீட்டர் கீழே இருக்கிற மாதிரி இந்த அட்டையை சுற்றிலும் வச்சிடலாம். அடுத்ததா இந்த பகுதியில பென்சில் வச்சு கோடு போட்டுடலாம். அடுத்ததா அட்டையை கொஞ்சமா கீழே இழுத்துடலாம். இனி இந்த கோட்ல இருந்து 3.3 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி இந்த அட்டையை செட் பண்ணிடலாம். இந்த 3.3 சென்டிமீட்டர் அளவு என்னன்னா நம்ம இதுல வைக்கக்கூடிய சாக்கெட்டோட பின்புறத்தில் உள்ள அளவு தான். இனி இதுலயும் இந்த அட்டையை நேர்கோடா வச்சு கோடை சுற்றிலும் போட்டுடலாம். அடுத்ததான் மறுபடியும் இந்த அட்டையை கொஞ்சம் கீழே இழுத்துடலாம். இப்போ இந்த கோட்ல இருந்து இந்த அட்டையோட தூரம் பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சுற்றிலும் வச்சாச்சு. அடுத்ததான் மறுபடியும் இந்த அட்டையை கொஞ்சமா கீழே தள்ளி 3.3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சுற்றிலும் வச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா 2வது லைன்ல சாக்கெட் இருக்கக்கூடிய அளவு. இப்ப இதுலயும் கோடு போட்டுடலாம். இப்ப 2 சாக்கெட் வைக்கக்கூடிய லைனை போட்டாச்சு. அடுத்ததா 3வது சாக்கெட் வைக்கக்கூடிய லைன் போட இந்த அட்டையை கொஞ்சம் கீழே இழுத்துடலாம். இது 2.5 சென்டிமீட்டர் அளவு சுற்றிலும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இதுலயும் கோடு போட்டுடலாம். அடுத்ததா இந்த அட்டையை கொஞ்சமா கீழே இழுத்து சாக்கெட்டோட பின்புற அளவான 3.3 சென்டிமீட்டர் அளவுல சுற்றிலும் கோடு போட்டுடலாம். இனி இந்த அட்டையை முழுமையா வெளியே எடுத்துடலாம். அடுத்ததான் மேலிருந்து கீழ் நோக்கி நேரா ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்ததா போட்ட கோட்ல இருந்து 3.3 சென்டிமீட்டர் தள்ளி இன்னொரு கோடு போட்டுருங்க. இப்ப கீழே உள்ள கட்டத்துல ஒரு இன்டு மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி மேல உள்ள கட்டத்திலயும் ஒரு இன்டு மார்க் போட்டுருங்க. இப்ப இந்த அளவு எந்த அளவுனா இப்ப நம்ம மாட்டக்கூடிய சாக்கெட்டோட பின்புறத்துல இருக்கிற இந்த சதுர அளவு தான். அடுத்ததா இதுல இருந்து 2 சென்டிமீட்டர் அளவுல மார்க் பண்ணி ஸ்கேல நேரா வச்சு கோடு போட்டுடலாம். அடுத்ததா சாக்கெட்டோட பின்புற அளவான 3.3 சென்டிமீட்டர் அளவுல மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் 3.3 சென்டிமீட்டர் அளவுல மார்க் பண்ணி கோடு போட்டுடலாம். ரெண்டாவது வைக்கக்கூடிய சாக்கெட் லைன்ல நடுப்பகுதியில இருக்க கட்டத்துல இன்டு மார்க் போட்டுடலாம். அடுத்ததா திரும்பவும் 2 சென்டிமீட்டர் தள்ளி மார்க் பண்ணி ஸ்கேல நேரா வச்சு கோடு போட்டுடலாம். அடுத்ததா சாக்கெட்டோட பின்புற அளவான 3.3 சென்டிமீட்டர் மேலையும் கீழே மார்க் பண்ணி கோடு போட்டுடலாம். இப்போ இந்த லைன்ல மேலுள்ள கட்டத்திலையும் கீழுள்ள கட்டத்திலையும் மார்க் பண்ணிடலாம். இப்படியே தொடர்ச்சியா அளவெடுத்து சாக்கெட் பொருத்தக்கூடிய பகுதியை இந்த மாதிரி மார்க் பண்ணிருங்க. அடுத்ததா பழைய கத்தியை ஹீட் பண்ணி நம்ம மார்க் பண்ண பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மார்க் பண்ண பகுதியை முழுவதும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா அந்த சாக்கெட்டை கட் பண்ண இடத்துல வச்சு ஸ்க்ரூ போடக்கூடிய பகுதியை மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஸ்க்ரூ போடக்கூடிய பகுதியை மார்க் பண்ணணும். இனி ஸ்க்ரூ சைஸ்ல இருக்க கம்பியை ஹீட் பண்ணி மார்க் பண்ண இடத்துல ஓட்ட போட்டுடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லா ஓட்ட போட்டதும் நம்ம ஏற்கனவே பென்சிலால போட்ட கோட ரப்பரை வச்சு அழிச்சிடலாம். அடுத்தது அந்த மூடியை கழட்டி அதுல ஒரு 20 ஆம்ப் ஸ்விட்சை இதுல மாட்டணும். அதுல இந்த ஸ்விட்சோட பின்புறம் பாத்தீங்கன்னா நீளம் 5 சென்டிமீட்டரும் அகலம் 4.5 சென்டிமீட்டரும் இருக்கு. அந்த அளவு இந்த மூடியில மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த இண்டிகேட்டர் லைட்டையும் இதுல மாட்டணும். அதுக்கு இந்த இண்டிகேட்டரோட பின்பகுதி அளவை இந்த மூடியில மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். அடுத்ததா கட் பண்ண இடத்துல ஸ்விட்சையும் இண்டிகேட்டர் லைட்டையும் வச்சு ஸ்க்ரூ போடக்கூடிய இடத்தை மார்க் பண்ணி ஓட்ட போட்டுட்டோம். அடுத்ததா சாக்கெட் எடுத்து வாளியோட சைட்ல வச்சு ஸ்க்ரூ நட்டு போட்டு டைட் பண்ணிருங்க. இந்த மாதிரி எல்லா சாக்கெட்டையும் மாட்டி ஸ்க்ரூ நட்டு போட்டு டைட் பண்ணிருங்க. இப்போ நம்ம எல்லா சாக்கெட்டையுமே அருமையா மாட்டியாச்சு. அதே மாதிரி இந்த மூடியில மாட்டக்கூடிய ஸ்விட்சையும் இண்டிகேட்டர் லைட்டையும் மாட்டிடலாம். அடுத்ததா இதுல ஒயரிங் பண்ணணும். ஒயரிங் பண்றது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு இந்த ஃபேஸ் லைனோட பின்னாடி ஒயர் மாட்டக்கூடிய பகுதி இருக்கும். அதுல ஒரு சிவப்பு ஒயரை கட் பண்ணி மாட்டிடலாம். அதே மாதிரி இதுல 2.5 ஸ்கொயர் mm அளவு கொண்ட ஒயர் தான் பயன்படுத்துறோம். அடுத்ததா அந்த ஒயரோட இன்னொரு முனையில இன்னொரு கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ணிடலாம். அப்படி ஜாயின் பண்ண ஒயரை இன்னொரு சாக்கெட்டோட ஃபேஸ் லைன்ல மாட்டிடலாம். அடுத்ததா இந்த ஒயர் கூட இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஜாயின் பண்ண இந்த ஒயரை அடுத்ததா இருக்க சாக்கெட்டோட ஃபேஸ் லைன்ல மாட்டிடலாம்.
இப்படியே துண்டு துண்டு ஒயரா கட் பண்ணி ஒவ்வொரு சாக்கெட்டோட ஃபேஸ் லைன்லயும் மாட்டிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபேஸ் லைன் ஃபுல்லாவே மாட்டியாச்சு. அடுத்ததா நியூட்ரல் லைனுக்கு கருப்பு ஒயர் எடுத்திருக்கோம். இப்போ இந்த நியூட்ரல் லைனை மாட்ட சாக்கெட்ல இருக்கிற நியூட்ரல் லைனோட பின் பகுதியில இருக்கிற ஒயர் மாட்டக்கூடிய நியூட்ரல் லைன்ல ஃபேஸ் லைன் மாட்டின மாதிரியே நியூட்ரல் லைனையும் மாட்டிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா கருப்பு ஒயரை பயன்படுத்தி நியூட்ரல் லைனையும் ஃபுல்லாவே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த சாக்கெட்ல இருக்க நியூட்ரல் லைன் எடுத்து அதுக்கு கீழே இருக்க சாக்கெட்டோட நியூட்ரல் லைன்ல இணைச்சிருக்கோம். இதே மாதிரியே எல்லா சாக்கெட்டோட நியூட்ரல் லைனையும் ஒண்ணுக்கு இணைச்சாச்சு. அடுத்ததா எர்த் லைன் மாட்டணும். இதுக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல ஒயர் எடுத்திருக்கோம். இந்த மஞ்சள் ஒயரை பாத்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் மாட்டின மாதிரியே இந்த சாக்கெட்டோட இந்த எர்த் லைன்ல இருந்து இந்த எர்த் லைனுக்கும், இந்த எர்த் லைன்ல இருந்து இந்த எர்த் லைனுக்கும், இந்த எர்த் லைன்ல இருந்து இந்த எர்த் லைனுக்கும் இப்படி எல்லா சாக்கெட்லயும் மாட்டிரலாம். இப்போ பாருங்க எர்த் லைனையும் நம்ம எல்லா சாக்கெட்டுக்கும் கொடுத்துட்டோம். அடுத்ததா அந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து அதுல 3 பின் பிளக் ஒன்னு மாட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா சாக்கெட்ல மாட்டி இருக்கிற ஃபேஸ் நியூட்ரல் கலர் மாதிரியே இதுலயும் ஃபேஸுக்கு சிவப்பு ஒயரும், நியூட்ரலுக்கு கருப்பு ஒயரும், எர்த்துக்கு மஞ்சள் ஒயரும் மாட்டிருக்கோம். அடுத்ததா அந்த ஒயரோட இன்னொரு முனையை எடுத்து சூடான கம்பியால ஓட்ட போட்ட இந்த வாளியோட இந்த ஓட்டைக்குள்ள விட்டுறலாம். அடுத்தது அந்த வயர் வெளியே வராம இருக்க இதுல ஒரு சொட்டை போட்டுடலாம். இப்போ இதுல இருந்து மஞ்சள் கலர்ல வர அந்த எர்த் லைனை ஏதாவது ஒரு சாக்கெட்ல இருக்கிற எர்த் லைன்ல மாட்டிடலாம். அடுத்ததா இதுல இருந்து கருப்பு கலர்ல வர அந்த நியூட்ரல் லைனை ஏதாவது ஒரு சாக்கெட்டோட நியூட்ரல் லைன்ல மாட்டிடலாம். அடுத்ததா இதுல இருந்து வர சிவப்பு கலர்ல இருக்க இந்த ஃபேஸ் ஒயரை மூடியில இருக்கிற ஸ்விட்சோட பின்புறத்துல மாட்டிடலாம். அடுத்ததா சிவப்பு கலர்ல இருக்கிற ஒரு துண்டு வயரை கட் பண்ணி ஸ்விட்சோட இன்னொரு லைன்ல மாட்டிடலாம். அடுத்ததா மாட்டி அந்த ஒயரோட இன்னொரு முனைய ஏதாவது ஒரு சாக்கெட்டோட ஃபேஸ் லைன்ல மாட்டிடலாம். அடுத்ததா அந்த இண்டிகேட்டருக்கு ஃபேஸ் நியூட்ரல் லைன் கொடுக்கணும். அதனால இதுல இருந்து ஒரு லைன் எடுத்து ஸ்விட்சோட கீழ் பகுதியில மாட்டிடலாம். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு ஒயரை கட் பண்ணி அதை இண்டிகேட்டர் லைட்டோட இன்னொரு லைன்ல மாட்டிடலாம். இப்போ இந்த ஒயரோட இன்னொரு முனையை ஏதாவது ஒரு சாக்கெட்டோட நியூட்ரல் லைன்ல மாட்டிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒயரிங் எல்லாமே அருமையா முடிஞ்சிருச்சு. அடுத்தது அந்த ஒயரை உள்ள இருக்கிற மாதிரி வச்சு இந்த மூடியை மூடிடலாம். இப்போ இந்த பிளக்க மாட்டி ஸ்விட்சை போட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்திரலாம். இப்ப ஸ்விட்ச போட்டது இண்டிகேட்டர் லைட் அருமையா எரியுது. அதே மாதிரி வெளியூர்ல வேலை செய்யறவங்க ஒரே ரூம்ல 5-10 பேர்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல பலரோட மொபைல் சார்ஜ் போட இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ நம்ம மொபைல் சார்ஜ் போட்டிருக்கோம். அது எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு ஸ்விட்ச போட்டே பாத்திரலாம். இப்போ அருமையாவே மொபைல் சார்ஜ் ஆகுறத பார்க்க முடியுது. அதே மாதிரி அதிக அளவு மின்சாரம் எடுக்கக்கூடிய மின்சாதனங்களை பயன்படுத்தினீங்கன்னா அதுக்குரிய சாக்கெட் மற்றும் ஒயர் பயன்படுத்தணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மின்சாரம் கையாள்வதில் அனுபவம் இல்லாதவங்க இது சம்பந்தமா அனுபவம் உள்ளவங்க கிட்ட சொல்லி இதை செஞ்சு பயன்பெற்றுக்கோங்க.